ஜேபிபி கதையோட ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோயின காணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெத்த பசங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து கேட்டா அவங்க யாருக்குமே தெரியல. எங்க போயிருக்காங்க தெரியுமான்னு நார்த் இந்தியால இருக்காங்கன்னு ஒரு குண்ட தூக்கி போட பசங்கலாம் நைட்டோட நைட்டா நார்த் இந்தியா போக ஒரு ஆர்மி மேன் ஹெல்ப்போட அம்மாவை தேடி போலீஸ் ஸ்டேஷன் போனா ஹோம்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹோமுக்கு போனா அம்மாவை காணோம்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பசங்கலாம் கிறுக்கு புடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் வித்துட்டு மன ரீதியா ரொம்பவுமே அஃபெக்ட் ஆயிட்டு தனிமையிலே இருந்துட்டு இருக்காங்க. குழந்தைத்தனமா மாறிடுறாங்க. மத்த பொண்ணுங்க பசங்கன்னு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு இருக்க அவங்க நிறைய துரு துருன்னு வாழ்த்தனம் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தெரிய வருது. குட்டி பையனுக்கு இப்போ குழந்தையும் பிறந்தாச்சு. அம்மாவை பார்த்துட்டு வந்து குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல அம்மா எங்கன்னு கேட்டா உங்க அம்மாவா அந்த ஹோமுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு மேல செவுரேறி குதிச்சதெல்லாம் சொல்ல மறுபடியும் தான் தெரிய வருது. பசங்க எல்லாரையும் விட்டு அம்மா ஏன் போனாங்கன்னா அவங்க சின்ன பிள்ளைத்தனமா பண்ற எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. வீட்டை போயிட்டு சாவியை பூட்டி வைக்கிறது, போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு லெட்டர்லாம் திருடுறதுலாம் பண்ண. இதுல வந்து பிரச்சனையில ஒரு வாட்டி சின்ன பையன் அம்மாவை டப்புன்னு அடிச்சிருவான். ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டா உன்னாலதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்களுமே அம்மாவை ஒதுக்கி தான் வச்சுட்டு இருப்பாங்க. மனநல காப்பகத்துல சேர்க்கலான்ற லெவலுக்கு யோசிக்க. ஆனா அவங்க ரொம்ப அன்பா வெள்ளந்தியா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி. சரி இப்ப வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன பையனும் சின்ன பொண்ணும் சேர்ந்து அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துக்குவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது தான் டாக்டர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். வயதானதால இருக்க தனிமைனாலதான் அவங்க இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்க. அவங்க இனிமே உங்களுக்கு குழந்தைன்னு சொல்ல பசங்க எல்லாருக்குமே புரிய வருது. அம்மாவும் ஹோம்ல செட்டில் ஆயிடுறாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒய்ஃபுக்கு பிரெக்னெண்டா இருக்கும்போது வயித்து வலி வரும். அதனால பையன் பார்க்க போறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவான். பொண்ணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும்னு போயிருவாங்க. அந்த டைம்ல தனியா விட்டுட்டு போனனால என்ன பைத்தியம் தானே இப்படி பண்றீங்கன்னு கோச்சிட்டு பேபி அம்மா போயிருப்பாங்க. ஸோ இப்போ நார்மலுக்கு காட்டும்போது தான் தெரிய வருது அம்மா இவ்வளோ பிரச்சனையில இருப்பாங்கன்னு. ஹோமுக்கு மறுபடியும் கொண்டு வந்துற அம்மாவோட சூழ்நிலை புரிஞ்சுக்குது. பேசிக்காத ரெண்டு பசங்களும் அம்மாவை வச்சு பேசிக்கிறாங்க. தென் கோர்ட்ல இருந்து அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. அவங்களோட சின்ன பிள்ளைத்தனம் மாறவே இல்லை. போயிட்டு ஜட்ஜை மிரட்டுவாங்க. அவர் இந்திரா காந்தி ஃப்ரெண்டா அப்படின்னு பயந்து பார்த்துட்டு இருப்பாரு. இவங்களை முதல்ல கூட்டு போங்கன்னு சொல்ல கோர்ட்ல இருக்க எல்லாரையும் பூட்டி எப்பயும் போல சாவியை பைக்குள்ள வச்சுட்டு போயிடுறாங்க. என்னடா நடக்குதுன்னு யோசிக்கும் போது பசங்களோட ஜாலியா பார்க்கெல்லாம் என்ஜாய் பண்றாங்க. இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்த ஆர்மி மேன் இருக்கார்ல அவர் ரொம்ப பிரியமா நடந்துக்கிறாரு. அவர் ஒய்ஃபு குடும்பத்தெல்லாம் காட்டினதுக்கு அப்புறமா அம்மா மேல அவ்வளோ ஆசையா இருக்காங்க. உங்களை நான் பத்திரமா பாத்துக்கிட்டோமா, உடம்பு பாத்துக்கோங்க, நீங்க குழந்தைன்னு சொல்லிட்டு ஆர்மி மேன் அழுக அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அன்பா அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பிறந்த குழந்தைய அம்மா கையால தூக்கி பேர் வைக்கிற விழால பேசிக்காத அண்ணன் தம்பி பேசிக்க பாப்பாக்கு பேர் வைக்கும்போது பேபின்னு அம்மாவோட பேரே வைக்கிறதோட படமும் முடியுது. இது ஒரு உண்மை கதை.